தமிழ் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த செகண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரே நியூஸ் சேனலா பார்த்து பார்த்து மண்டைக்குள்ள பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டே இருக்கு. வாங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்து நார்வேல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சம்மர் வருதுன்றீங்களே, எப்படா வருதுன்னு கேட்டா இதான் சம்மர்ன்றாங்க. இந்த மே மாசத்துல கூட ஸ்வெட்டர் போடாம வெளியில போக முடியல. இதுக்கு பேர் சம்மர்னா அப்ப தமிழ்நாட்டுல அடிக்கிற வெயிலுக்கு பேர் என்னன்னு தெரியல. இந்தியாவில தாங்க இந்த சூரியன் ரொம்ப காட்டமா இருக்கு. இந்த யூரோப் கண்ட்ரீஸ்லாம் வந்தா ரொம்ப சாஃப்டா ரொம்ப கூலா இருக்கு. சரி வாங்க நம்ம டாபிக் போலாம். மே 17 ஞாயிற்றுக்கிழமை நார்வேல நேஷனல் டே செலிப்ரேட் பண்ணாங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவை பிரிட்டிஷ் 200 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ணிட்டு சுதந்திரம் கொடுத்தனால நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம்ல. இங்க இதை கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது சுதந்திர தினம் கிடையாது. 1814 வரைக்கும் ஐரோப்பால இருக்கிற நிறைய நாடுகள் ஒன்னா சேர்ந்துதான் இருந்திருக்கு. 1814 மே 17 நார்வே அவங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. அந்த நாளதான் நேஷனல் டேயா அங்க கொண்டாடுறாங்க. இந்தியா மாதிரியே இங்கேயும் மக்கள் ஓட்டு போட்டுதான் அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கதான் இங்க கவர்மெண்ட்டை ரன் பண்றாங்க, ரூல் பண்றாங்க. இங்கேயும் பார்லிமெண்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா இங்க மன்னரும் இருக்காரு. அவருக்கு அதிகாரத்துல எந்த பங்கும் கிடையாது. இங்கிலாந்துல குயின் எலிசபெத், பிரின்சஸ் டயானா, சார்லஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், டிவில எல்லாம் பார்த்திருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் அந்த காலத்துல இருந்து வழி வழியா அந்த அரச குடும்பம், அதாங்க மன்னர் பரம்பரை. அதே மன்னர் பரம்பரை இங்க பேலஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற அரசர் பேரு கிங் ஹார்வல்ட். அவருக்கு ஆட்சி அதிகாரத்துல எந்த பங்கும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு இந்த நேஷனல் டேல பாரம்பரியமான மரியாதை கொடுக்கப்படுது. இவங்க குழந்தைங்கன்னு எல்லாரும் அந்த பேலஸ் முன்னாடி கூட்டமா கூடி அவங்க தேசிய கொடியை அசைச்சு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் பால்கனில நின்று அவங்களும் கையை அசைச்சு அவங்களுடைய விஷஸ் தெரிவிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் பேலஸ் முன்னாடி நிறைய கலை நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க. இல்ல, குழந்தைங்க தான் இங்க ஹீரோ. அவங்க தான் மெயினா இந்த கலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்க. இவங்களோட ட்ரெஸ் கோட் பாத்தீங்களா, கொஞ்சம் ஒரே மாதிரி ஸ்டைல்ல இருக்குல்ல. இந்த ட்ரெஸ் கோட் பத்தி நான் இந்த வீடியோட எண்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், கேளுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியே கடையில எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நார்வேயோட தேசிய கொடி வடிவத்துல இருக்கிற கிரீட்டிங் கார்ட்ஸ், அப்புறம் இன்னும் அது சம்பந்தமா நிறைய பொருள் கடையில வச்சிருக்காங்க. இந்த குழந்தைங்க தலையில மாற்ற ஹேர் பேண்டு, இந்த மாதிரி எல்லாமே அவங்க தேசிய கொடியை குறிக்கிற மாதிரியான வடிவத்துலதான் இருக்கு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேக்கெல்லாம் தேசிய கொடி ஸ்டிக்கர், பேட்ச் இதெல்லாம் விற்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இருக்கு. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெட் ரோசஸ் இருக்கிற பூங்கொத்து தான். இவங்க பிளாக் டிசைன்லயே செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க உள்ள இந்த பூங்கொத்து கலாச்சாரத்தை பத்தி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன், அதை கீழே ஆட் பண்றேன், பாருங்க. இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் நேர்ல போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா என் பாப்பாவுக்கு இப்பதான் 1.5 வயசு ஆகுறதுனால இப்போ வெளியில கூட்டிட்டு போறது சேஃப் இல்ல, வேண்டாம் அந்த குளிர்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போகல. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நான் போய் பார்த்துட்டு லைவ் வீடியோ அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ ஜூன் 16 முந்தின நாள் ஈவினிங் எடுத்த வீடியோ. எவ்வளவு கிரௌட் இருக்குன்னு பாருங்க. என்ன இதையே கிரௌடுன்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இங்க மக்கள் தொகை ரொம்ப கம்மி. தெருவில் ஆளை பாக்குறதே அபூர்வமா தான் இருக்கு. அதான் இவ்வளவு பேரை பார்க்கும்போது எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா அப்படின்னு நினைக்க தோணுது. இது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு. நேஷனல் டேக்கு ஈவெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு சில கேங் பாத்தீங்களா, ரெட் கலர்ல டார்க் கலர்ல பேண்ட் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. இவங்க தேசிய கொடியில இருக்கிற அந்த ரெட் ப்ளூ இந்த காம்பினேஷன்ல தான் நிறைய பேரை நான் பார்த்தேங்க. இப்பவே அவங்க செலிப்ரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஓகே, நம்ம இப்போ இவங்களோட பாரம்பரியமான இந்த ட்ரெஸ் பத்தி பார்க்கலாம். இதுக்கு பேரு புனாட் ட்ரெஸ். நேஷனல் டே அப்புறம் ஏதாச்சும் முக்கியமான ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி பாரம்பரிய ட்ரெஸ்ஸை உடுத்துறத இவங்க பழக்கமா வச்சிருக்காங்க. இந்த ட்ரெஸ் வேற வேற கலர்ல டிசைன்ல இருந்தா கூட நம்ம பார்க்கும்போது இது ஒரு புனாட் ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு யூனிக்கா இருக்கு, கண்டுபிடிக்க முடியுது. இந்த ட்ரெஸ் கம்மியான விலையில ஆரம்பிச்சு $10,000 வரைக்குமே இருக்குதான். ஏன் அவ்வளவு ரேட் அப்படின்னா, இதுல வெள்ளி ஜருக வச்சுலாம் டிசைன் பண்ணுவாங்களாம். அப்புறம் இதுல இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி ஒர்க் கையிலேயே செய்வாங்களாம். அதனாலதான் மேக்சிமம் $10,000 வரைக்குமே இந்த ட்ரெஸ் அதிக விலையானதா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ் கூட சில்வர் நகைகள், வெள்ளி நகைகள் போடுறதுதான் இவங்களுடைய பாரம்பரியமான வழக்கமா. அப்புறம் ஒருத்தவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், அவங்க நகை அதெல்லாம் வச்சுட்டு இவங்க எவ்வளவு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, அப்புறம் வசதியானவங்களா அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடலாம் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு சிலர் அவங்களோட முன்னோர்கள் பாட்டி தாத்தாவோட ட்ரெஸ்ஸையும் வச்சு அவங்க ஞாபகமா இப்பயும் அதை பயன்படுத்துவாங்களாம். சோ அதெல்லாம் வச்சுதான் இவங்க இது முன்னாடி உள்ள ட்ரெஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல, டிசைன் அதெல்லாம் வச்சுட்டு. ஸோ இவங்க ரொம்ப பாரம்பரியமான ஒரு உடை போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி முன்னோர்கள் இது போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க போல. அவங்களுக்கு ரொம்ப வருஷம் போடுறதுனால அந்த ட்ரெஸ்ஸை பத்தின நாலேஜ் இருக்கும்ல. அவ்வளவுதாங்க நார்வேயோட நேஷனல் டே செலிப்ரேஷன். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நார்வே பத்தின விஷயங்களை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.